பழுவேட்டரையரின் ஓலையை கையில் ஏந்தியவாறு வீரன் வந்தியத்தேவன் கடம்பூர் மாளிகையை நோக்கி பயணிக்கிறான். சோழ நாட்டின் முக்கிய அரசர்களும் சேனாதிபதிகளும் கூடும் இடம் கடம்பூர் மாளிகை. விருந்து வெகுவாக நடைபெறுகிறது. ஆனால் இந்த சிரிப்பின் பின்னால் மறைந்திருப்பது ஒரு அரசியல் புயல். இந்த மாளிகையின் உரிமையாளர் சம்புவரையர். சோழ அரச குடும்பத்துடன் நெருங்கிய உறவு கொண்டவர். சோழ சாம்ராஜ்யத்தின் எதிர்காலம் குறித்து ஆலோசிக்க வருகை தந்துள்ளனர் பல சக்தி வாய்ந்த தலைவர்கள். அரசியல் சூழ்ச்சிகளின் நடுவே உண்மை அறியாமல் சிக்கிக் கொள்ளப் போகிறான் வந்தியத்தேவன். பழைய நண்பன் கந்தன்மாறன் வரவேற்பதால் சந்தேகமே இல்லாமல் உள்ளே செல்கிறான் வந்தியத்தேவன். விருந்து வெளியில். ஆனால் உள்ளே நடக்கிறது ஒரு இரகசிய ஆலோசனை. அருள்மொழி வர்மன் அல்ல, ஆதித்த கரிகாலன் அல்ல, வேறு ஒருவரை சிங்காசனத்தில் அமர்த்த திட்டம். சுந்தர சோழரின் பின் யார்? அதற்கான தீர்மானம் இங்கு உருவாகிறது. ஏதோ தவறு நடக்கிறது என்று உணர்கிறான் வீரன். இந்த இருள் சோழ நாட்டின் எதிர்காலத்தையும் மூடப்போகிறதா? இந்த இரவு வந்தியத்தேவன் மற்றும் கந்தன்மாறன் நட்பை சோதிக்கும் தொடக்கம். சிங்காசன மாற்றத்திற்கான திட்டம் உறுதியாகிறது. இந்த சதி வெற்றி பெறுமா? அல்லது சோழ நாட்டின் விதியை மாற்றப் போகிறானா வந்தியத்தேவன்? அடுத்த அத்தியாயம் சொல்லும்.